கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 148 13 வசனம். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. பிரெஞ்சு நாட்டின் 9வது மன்னர் புனித லூயி. இவர் பலராலும் புகழப்பட்டவர். இவர் இளவரசராக இருந்த நேரத்தில் இன்னொரு மாநில இளவரசியை திருமணம் முடித்தார். அந்த இளவரசியின் பெயர் மார்கரெட் லூயி. மன்னரின் திருமண மோதிரத்தில் 3 பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. அன்பின் சின்னமான திருமண மோதிரத்தில் ஆண்டவரையே முதலிடத்தில் வைத்தார். அவரின் மோதிரத்தில் தேவன், பிரான்ஸ், மார்கரெட் என்று வரிசையாக எழுதப்பட்டிருந்தது. முதலாவது இடம் தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அன்பானவர்களே, நாட்டின் மன்னன் தன் பதவியை விட, தன்னை நேசிப்பவர்களை விட ஆண்டவர் பெரியவர் என்பதனையும், அவர்தான் தன்னை உயர்த்தக்கூடியவர் எனவும், அவர் நாமமே இந்த உலகில் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் என அறிந்து இதை செய்திருந்தார். இயேசுவின் நாமத்தை உயர்த்த உயர்த்த பிரான்ஸ் நாட்டின் எல்லை விரிவடைந்தது. லூயி மன்னனின் பெயர் புகழ் உயர்ந்தது. நாமும் நம்முடைய வாழ்வின் எல்லா தருணங்களிலும் இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். இந்த உலகில் உள்ள எந்த உறவுகளையும் விட அவர் நம்மை அதிகமாக நேசிப்பவர். வேதத்தில் மட்டுமல்ல, வரலாற்றிலும் இயேசுவின் நாமத்தை உயர்த்தியவர்கள் உயர்ந்தவர்களாகவே காணப்படுகின்றனர். இந்த சரித்திர நிகழ்வை தான் தாவீதும் சுட்டி காண்பிக்கிறார். ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலாக உயர்ந்தது என்பதை தாவீது அறிந்திருந்தார். எனவே தான் ராஜாவாக தான் இருந்தாலும் இந்த ராஜ்யபாரம் என்பது கர்த்தர் தந்தது என்பதை தாவீது மறந்து போகவில்லை. அதை தனக்கும் தன்னுடைய சந்ததிக்கும் நித்திய ஆசீர்வாதங்களாகவும் பெற்றிருந்தார். இந்த உயர்ந்த நாமமுடைய கர்த்தர் தம்முடைய இஸ்ரவேல் புத்திரரின் கொண்டாட்டமாக ஒரு கொம்பை உயர்த்தினார் என குறிப்பிடுகிறார். ஆண்டவரை உயர்த்தியதால் இந்த உயர்வு. நாமும் இயேசுவின் நாமத்தை உயர்த்தி நம் வாழ்க்கையிலும் உயர்ந்து இருப்போம். ஜெபம் செய்வோம். பரமபிதாவே, உம் நாமத்தை உயர்த்தி மகிழ்ந்து வாழுகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்தியருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.